முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை தேடி சிபிசிஐடி தனிப்படையினர் வடமாநிலங்களுக்கு விரைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். எம்.ஆர். விஜயபாஸ்கரை தேடி வடமாநிலம் விரைந்தனர் சிபிசிஐடி தனிப்படையினர். விவரங்களை சொல்லுங்க. 100 கோடி நிலத்தை அபகரித்ததாக கொடுக்கப்பட்ட புகாரில் கரூர் மாவட்ட மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. எம்.ஆர். விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான இந்த குற்றச்சாட்டுல இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்படலாம் என்று அவர் நீதிமன்றத்திலே முன்ஜாமீன் தாக்கல் செய்திருந்தார். அந்த முன்ஜாமீன் நேற்றைய தினம் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில சிபிசிஐடி போலீசார் அவரை தேடி வந்தனர். அவர் தொடர்ந்து தலைமறைவானதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த வழக்கை பொறுத்தளவுல கரூர் மேலக்கரூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு நிலம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு போலி ஆவணங்கள் கொடுக்கப்பட்டதாக சார்பதிவாளர் கொடுத்த புகார்ல இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பின்னணியில் தான் இந்த விவகாரம் தெரிய வந்தது. அதாவது இந்த நிலத்திற்கு உரிய நபரிடம் இருந்து போலி ஆவணங்கள் மூலம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவற்றை அபகரித்ததாக அந்த நபர் புகாரில் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு பிறகு சிபிசிஐடி போலீசார் வசம் வந்தது. இந்த நிலையில எம்.ஆர். விஜயபாஸ்கரை நேற்றிலிருந்து தேடக்கூடிய நிலையில் அவர் வட மாநிலங்களுக்கு தப்பிச் சென்று விட்டார் என சிபிசிஐடி தரப்புல கூறப்படுகிறது. எனவே அவரை பிடிப்பதற்காக சிபிசிஐடியில் தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு வட மாநிலங்களுக்கு வெவ்வேறு குழுக்களாக விரைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.